நான் இங்கே வருவதாக தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகளை சந்திப்பதாக தெரிஞ்ச உடனே இரவோடு இரவாக லோட் பண்ண போய் தொலைவிட்டு லாரி போய் கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதில் வாடகைக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இதையெல்லாம் முதன்கூட்டியே செயல்பட்டு இருந்தா எதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இதுல எந்த அரசியல், நீங்களே பத்திரிகை உடனே போய் பாருங்க, இதுல என்ன அரசியல் இருக்குது? அரசியலை செய்ய வந்தேன், இது வரைக்கும் அரசியலே பேசல. நீங்க கேட்கறதுனால தான் இந்த செய்தி கூட சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பாதிப்புல விவசாயிகளை மீட்டெடுக்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் வந்து டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல்ல இந்த தடையும் இல்ல, அதே மாதிரி அந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே, எல்லாம் நிருபர் தானே. என்னை விட்டுருங்க, போய் பாருங்க. மீண்டும் நீங்க வந்தீங்களா? நீங்க எந்த பத்திரிக்கை நீங்க வந்தீங்களா? நான் இருக்கும்போது வந்தீங்களா? கண்ணீர் விட்டு அழுதாங்களா ஒரு அம்மா? இதுக்கு என்ன முதலமைச்சர் பதில் சொல்லுவார்? நியாயமா நடுநிலையோட போடுங்க. நான் எனக்காக நீங்க போடவே வேணும். அந்த அம்மா என்ன கண்ணீர் விட்டு அழுது, என்னுடைய நகையெல்லாம் வித்து சில அடமானம் வச்சு நான் முதலீடு செஞ்சு இந்த நெல்மணிகளை பூச்சி வச்சு 20 நாள் ஆகுது, எல்லாம் முளைச்சு போச்சு, என்ன செய்வது என்று தெரியல. அந்த அம்மா கதறுது. இதுதான் பத்திரிகை, ஊடகத்திலையும் பத்திரிகையும் போடணும். இதுதான் முதலமைச்சர் செய்தி.